கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 30வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:30 ஜெபத்தெடுத்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கோடம் எல்லாம் கோடம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கோடம் எல்லாம் கோடம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் பிடித்து அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் பிடித்து அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கிறீர். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி சோஸ்திரமே. ஐயா உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி சோஸ்திரமே. ஐயா ஒரு கோடி சோஸ்திரமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். லீலா பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசாயா 1வது அதிகாரம் 30வது வசனத்திற்கு தியானிக்கிறோம். இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போல ஆண்டவர் 2 காரியத்தை கம்பேர் பண்ணிக்கிறார். கர்வாலி மரம், இங்கிலீஷ்ல ஓக் அப்படின்னு சொல்லி. இந்த ஓக்குங்கிற ஒரு மரம், கர்வாலி மரங்கிறது ஒரு உயர்ந்த மலை மேல இருக்கும். அந்த மலையில ஏறி போய் இந்த மரத்துக்கு கீழே அங்க இருக்க ஒரு கடவுளை வச்சு அதை கும்பிட்டு அதுக்கு பலி செலுத்தி சட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மரத்தை கம்பேர் பண்றாங்க. நீ எப்படி இருக்க போகிறாய் அப்படின்னு கேட்டேன்னா, இலை உதிர்ந்த கர்வாலி மரம். இப்ப இதுல என்ன ஒரு பயங்கர ஒரு காமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு இலை உதிர்ந்த மரத்துல போய் பலி செலுத்த மாட்டாங்க. அப்படிதானங்க? பலி செலுத்தின என்ன செய்வாங்க? நல்லா பச்சை பச்சையே நல்லா உயர்ந்திருக்கணும். அதுல ஒரு பாவடையை கட்டி வச்சிருவாங்க. அங்க கட்டினாங்க, இங்க கட்டுறாங்க. அப்படித்தான் அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி இருக்க போறேன்னா காஞ்சி போயிட போற. 2வது பாருங்க, தண்ணீர் இல்லாத தோப்பை போல இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கிறது தண்ணீர். எபிரேய வார்த்தை பார்க்கிறோம். இதுக்கு எபிரேய வார்த்தை ஹைட்ரோ, HUDOR, ஹிட்ரோ. ஹிட்ரோ எபிரேய வார்த்தை ஹிட்ரோ, HUDOR. இந்த ஹிட்ரோல இருந்தா ஹைட்ரோ. ஹைட்ரோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் 2 சேர்ங்கிறதா வாட்டர். HYDROங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. இது ஒரு நேச்சுரல் எலிமெண்ட். ஆக்சிஜன்ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு 2 சேர்ந்தா வாட்டருங்கிறது இயற்கையிலே ஆண்டவர் ஒன்று பண்ணியிருக்கார். அதனால இது ஒரு இயற்கை, நேச்சுரல் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒரு காரியத்தை
நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல இது ரத்தத்தோட இணைந்து போகிறதா நம்ம பார்க்கலாம். ரத்தத்தோட இணைந்து போகிறது நேச்சுரல் தான். எபிரேயர் 9வது அதிகாரம் 19வது வசனம், எப்படி என்றால் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளையும் சொன்ன பின் இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தத்தை தண்ணீரோடு சேர்த்து, ரத்தம் தண்ணீர், இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும்போது விழால குத்தும்போது அந்த விழால ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு. ஹைட்ரோ HUDOR. யாக்கோபு இதை இன்னொரு உதாரணமாக சொல்லுகிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நாவை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பிக்கும் போது நாவை குறித்து பேசிட்டு இருக்கும்போது அது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது, என் சகோதரரே, அதிலிருந்து அத்தி மரம் ஒலிவ பழத்தையும் திராட்சை செடி அதுபோல உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான தண்ணீர் கொடுக்கப்பட்டது. உவர்ப்பான நீரூற்று. என்னுடைய தகப்பனார் ஒரு கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர், கிரீடி ஃபிலோ. அந்த ஆளு அவர் வீட்டில் ஒரு போர் போட்டார். இன்னைக்கெல்லாம் போர் போட்டு ரொம்ப காஸ்ட்லி. போர் போட்டு ஒரு 100 அடியில் அருமையான தண்ணி வந்துச்சு, தித்திப்பான தண்ணீர். அவர் குடிச்சுக்கிட்டு அப்படி ஹாப்பி ஆயிட்டு, நான் இன்னும் கீழே போவேன்ட்டு போரை இன்னும் கீழே போட வச்சாரு. 100, 150, 200, 250 அடிச்சு வருது தண்ணி, உப்பு தண்ணி. மேல ஏத்தனா அது உப்பு தண்ணி தான் வரும். ஒரு சாபம் ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்ணீர், நல்ல தண்ணீர், அப்படியே ஓர்ப்பான நீர் ஊற்று, ஹைட்ரோ, தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஹைட்ரோ, HUDOR. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது ஒரு அருமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஜலம் என்னன்னா ஆவியானவரை குறிக்குது. இது H2O கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நிழலாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜலம். இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ரத்தத்தினாலும் என்ன அர்த்தம்? 2 பேரும் ஆழமான சத்தியங்கள். ரத்தத்தால் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 2வது அதிகாரம், அவர் ஜலத்தினால்ங்கிறது பரிசுத்தாவினால் மாத்திரமல்ல, ரத்தத்தினால். 2:14, அதனால் பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மாறுகிறார். பரலோகத்துல ரத்தம் கிடையாது, பரலோக ரத்தம் கிடையாது, மாமிசம் கிடையாது. ஆனா அங்கிருந்து வருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவை? மாமிசமும் தேவை, ரத்தமும் தேவை. ஏன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் அவர்களை போல, அவரும் அவர்களை போல, நம்மை போல. நமக்கு மாமிசமும் ரத்தம் இருக்குது. ஒரு ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட்டை, இது எங்க சொந்தக்காரர் போனா ஒரு வீடு நம்ம ரோபோட் வந்து சொந்தக்காரனா இருக்கும். ஆனா சரி, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். என்னுடைய ஒரு சொந்தக்கார பையன் என்னையும் என் மகனையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நாங்களும் போனோம். ரொம்ப நெருங்கின சொந்தம், இதோட நெருங்கமான சொந்தத்தை பார்க்க முடியும். அங்க போயாச்சு. வீட்டுல போய் நான் கேட்டேன், தம்பி எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு புதுசா போறோம், பாதம் எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றாரு, மாமா நான் வந்துகிட்டே இருக்கேன், ஒரு வேலையில இருக்கேன், நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புறேன், நீங்க அங்க போங்க அப்படின்னா. சரின்னு போயாச்சு. லொக்கேஷன் பார்த்தோன்னா ஒரு ஹோட்டல் பேரை போட்டிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். அது ரைட்டு கட்டடுங்க பாப்பா, ரைட்டு அதான் ரைட். அந்த ஒவ்வொருத்தருக்கு அந்த பேர் இருந்துச்சு. நாங்கள் உள்ள போறோம். போனா ஒரு சர்வெண்ட் லீட் இருக்கு. இந்த சர்வெண்ட் லீட்ட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அவருடைய மாமா வந்திருக்கேன்
அந்த அம்மா முகம் கொஞ்சம் மாறுது. என் முதலாளி போனாரு, சொல்லவே இல்லை, இந்த ஆள் உணர ஆரம்பிச்சுக்கிட்டு என்னமோ ஏன் ஜாடை கொஞ்சம் அந்த முதலாளி ஜாடை ஏன் ஜாடை உணர்னாலும் அந்த அம்மா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு. என்ன அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு? சரி, நீ சொந்தக்காரன் தான். அடுத்து அந்த அம்மா கேட்டுச்சு, நீங்க டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. சரி கூடுமா அப்படின்னு சொன்னேன். அது அந்த வீடெல்லாம் நானும் என் மனைவி சுற்றி பார்த்தோம். அதுக்குள்ள அந்த அம்மா ஒரு டீ கொண்டு வந்துச்சு. டீ வாங்கி குடிச்சிட்டு என் மனைவி ஒரு 100 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிச்சு, வாங்கிட்டு போயிடுச்சு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போகும்போது அந்த தம்பியுடைய ஜாடை கொஞ்சம் இருந்தனால அந்த அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு. அது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தையும் ரத்தத்தையும் நம்மை போல வந்திருக்க, அதான் நம்ம பார்க்கணும். சரி, ஹைட்ரோ. இந்த ஹைட்ரோங்கிற தண்ணீர் கழுவுகிற தன்மையுடையது. எடுத்துக்கோங்க, லேவியா ரகமம் 14வது அதிகாரம் 2 14:2 குஷ்டரோகியுடைய சுத்திகரிப்பின் நாளிலே அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அந்த குஷ்டரோகி சுஸ்தமாக்கப்பட்டான் என்றால் அவன் என்ன செய்யணும்னா ஒரு தண்ணீரை கொண்டு வரணும். மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர் ஆவியானவர், ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவி பின்னாடி இருக்கு தண்ணீரா, அந்த ஊற்று தண்ணீர் ஆவியானவர். இந்த தண்ணீருக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குஷ்டரோகியை சுத்திகரிக்கிற ஒரு வல்லமை இருக்கு. சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராசஸ்ல வழியா போகிறாரு. வாசிப்போமா, மத்தேயு 3வது அதிகாரம் 16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து ஜலம் தண்ணி, வாட்டர், H2O, லிட்டரல் வாட்டர். இது ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் புறாவை போல இறங்கி வர்றோம். புரியுதா உங்களுக்கு? H2O, ஹைட்ரோ, ரைட், ஜலத்தில் ஏறி வருகிறார். இப்ப அடுத்த சிம்பிள் காட்டப்படுது. அதே யோவான் 3வது அதிகாரம் 5 அடையாளம் 3:5 அதற்கு பிரதித்திரமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். ஞானஸ்தானம் தண்ணியில் இருக்கணும், மறுபடியும் பிறக்கணும். இது ஜலங்கிறது என்னன்னா ஆவியானுடைய அபிஷேகம். அது இல்லைன்னா பரலோகம் போக முடியும். பார்க்கறதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தா போதும். பாருங்க, 3வது அதிகாரம் அதற்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பார்க்கறதுக்கு என்ன தேவை? மறுபடியும் பிறக்கும். சரி, இது ஒரு சிம்பல். இன்னொரு சிம்பலை நான் காட்டுறேன், எடுத்துக்கோங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 5:26 தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து, இந்த தண்ணீருங்கிறது என்னன்னா வசனம் ஆகிய தண்ணீர். அந்த தண்ணீர் நம்மளை சுத்திகரிக்கும். இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, நம்மளை மாற்று. இருபுறம் கருக்குள்ள பட்டயங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அது வாட்டர் கிளீன்சிங், எப்படி குஷ்டரோகியை கிளீன்ஸ் பண்ணிச்சோ. ஆனா இந்த ஜலங்கிறது ஸ்பிரிட். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதுமாக ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை இங்க வித்துன்னு நாம பார்க்கிறோம். ரைட், இன்னொரு சிம்பலை நாம பார்க்க போறோம். சிம்பல் இது வாட்டர், ஆனா அது ஜீவ வாட்டர். வாசிப்போமா, யோவான் 7வது அதிகாரம் 38 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். விசுவாசம் தேவை, ஆவியான ஆடு வெளியே.
நான் பல செய்திகளை கேட்டுட்டு இருப்பேன். புதிதாக ஒருத்தருடைய செய்தியை நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படியே அந்த வசனங்களை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி ஆலயத்தில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எனக்கு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி பேப்பர்ல போட்டுருக்கு. பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னார். உடனே ஆவியானவர் சொல்லிட்டார், இந்த செய்தியை தான் நீ சொல்ல போறேன்ட்டு. இப்ப அந்த பிரதர் சொன்ன செய்தி ஆவியானவர் மூலமாக அவர்கிட்ட இருந்து எங்கிட்ட வந்துருச்சு. எங்கிட்ட வந்து அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ள அது கிரியை செய்து அடுத்து சபைக்குள்ள போகும். நீர் ஊற்று தாகமா இருக்கணும். இப்ப தாகமா இல்லைன்னா அவர் சொல்ற செய்தியை கேட்டுட்டு இந்த காதலியை வாங்கிட்டு உள்ளே போயிருக்காரு. ஆனா அது எனக்குள்ள வந்து அது எனக்குள்ள கிரியை செய்யும். தாகமா இருக்கணும். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதி ஓடும். அது உங்களுக்கும் வரும். ரைட். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்துதல் 21:6. நான் ஜீவ தண்ணீரை இலவசம். இது H2O ஹைட்ரோ கிடையாது. இது ஆவியானவர் கிடைக்கிற ஒரு வார்த்தை. சரி, ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்ல, ஹைட்ரோ. இரண்டாவது ஒரு வார்த்தை பொட்டாமாஸ். பொட்டாமாஸ், POTAMAS, பொட்டாமாஸ். இது என்ன அப்படின்னா, இந்த தண்ணீர் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆனா இது உங்களுக்கு மோசமாக மாறக்கூடிய தண்ணீர். எப்படி இது உங்களுக்கு மோசமாக மாறும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 2 கொரிந்தியர் பவுல் என்ன சொல்கிறார்னா, 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனம். அநேகதரம் பிரயாணம் பண்ணி ஆறுகளால் வந்த மோசம், சமுத்திரத்தால் உண்டான மோசம். ஆறு, சமுத்திரம், பொட்டாமாஸ் ஜலம் தான், ஹைட்ரோ தான். ஆனா அது எனக்கு அது மோசம் மாறிடுச்சு. ஹைட்ரோ ஆறுகளால் வந்த மோசம், ரிவர். இது பொட்டாமாஸ். மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பொட்டிசோ. பொட்டிசோ, POTIZO, பொட்டிசோ என்ன பார்ப்போமா? இது டு கிவ் டு ட்ரிங்க். தண்ணீரை காமிச்சவங்களுக்கு தண்ணீர் அந்த மோசத்தை பார்க்கிறோம். குடிக்க கொடுக்கிற தண்ணீர். குடிக்க கொடுக்கிற தண்ணீர்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும் லூக்கா 13வது அதிகாரம் 13:15. ஆடுகளை அவிழ்த்து போய் அதுக்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஓய்வு நாளை பத்தி சொல்றாரு. அப்பா, மாடு குழிக்குள்ள விழுந்துருச்சு. நீ ஓய்வு நாளப்பா, ஏன் மாடுக்கு தண்ணிக்குள்ள குழிக்குள்ளே விட மாட்டேன். நீ அதை அப்படி ஒவ்வொருமா வெளியில கொண்டு போய் தண்ணி காட்டுவியா இல்லையா? அது ட்ரிங்கி வாட்டர். அதுக்கு பொட்டாமாஸ், சரி, பொட்டோசோ அப்படின்னு பார்க்கிறோம். பொட்டாமாஸ்ல பொட்டோசோ. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். நீர் பாய்ச்சறது, தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்கு நம்ம பார்க்கறது பொட்டாசோ அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வார்த்தை கற்று ஹைட்ரோ பொட்டியோ. ஹைட்ரோங்கிறது தண்ணீர். இது டு ட்ரிங்க் வாட்டர். தீமையை போல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொல்லுகிறார்னா, தீமத்தையே உபவாசம் இருக்கிறப்பா, உனக்கு வயிறு வலி, அல்சர் இருக்கு. அப்ப வெறும் தண்ணி மட்டும் குடிக்காம தண்ணி குடிக்கிறாரு. அதாவது பொட்டோசோ இருக்கு, ஆனா ஹைட்ரோ HYDRO ஹைட்ரோ. பொட்டியோ POTEO பொட்டியோ தண்ணீர் குடியாமல். ரெண்டாவது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், தண்ணீர் இல்லாத. இப்ப இதுக்கு நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு நான் எல்லாத்தையும் பார்க்கறேன். வாட்டர்லெஸ், தண்ணீர் இல்லாததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்யூட்ரோஸ். ANU ட்ரோஸ், DROS ட்ரோஸ், அன்யூட்ரோஸ். பார்த்தாச்சு. நம்ம வாசனத்துக்குள்ள வருகிறோம்.
வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 1வது அதிகாரம் 30வது வசனம். 2 மரம் தோட்டம் ரெண்டுக்குமே தண்ணீர் தேவை. இலை உதிர்ந்த கார்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போல் இருப்பீர்கள். சாபம். சரி, வாசிப்போமா? எப்பவுமே இலை உதிர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் தோட்டத்துல ஆண்டவர் ஏசாயா 5வது அதிகாரம் ஒரு இஸ்ரேல் தேசத்தை ஒரு தோட்டம் அப்படிங்கிற தோட்டத்துக்கு ஆண்டவர் வேலையை எடுத்திருக்கேங்கிறார். அதுல நான் என்ன வச்சிருக்கேன்னா, அதில் கற்களை பொறுக்கி அதில் திராட்சை செடியை நற்குல திராட்சை செடி. நற்குல திராட்சை செடி தான் என்ன அர்த்தம்? தி பெஸ்ட் ஹைபிரிட். இந்த திராட்சை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலும் அது நல்லா வளரும். தேனி பக்கத்துல சீட்லெஸ் போட்டிருக்காங்க. வாயில வைக்க முடியாது, புளிப்பு, அந்த புளிப்பு பிடிக்கும். ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஆண்டவர் இவர்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலியை அடைத்து, அந்த வேலிங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இரு, ஆனா எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு வருஷத்துக்கு நீ 2 முறை கட்டாயம் ஆண் மக்கள்லாம் வரணும். வந்து என்னுடைய சமூகத்தில் நீ இலைப்பாதி கொண்டிருக்கும் போது யுத்தம் வராம நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறார். யாருக்குமே வர தைரியம் கிடையாது. சரி, அடுத்து பாருங்க, ஒரு கோபுரத்தை கட்டி, ஏசாயா 5வது அதிகாரம் கோபுரம் ஒரு சிலுவை நாட்டி, ஆனா அவங்க என்ன செய்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது நான் என்ன செய்வேன், அதை 5வது வசனம், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போகும். ஆண்டவர்கிட்ட என்ன ஒரு பெரிய குணாதிசயமா, நீ நான் சொல்றபடி செய்யலன்னா டிஸ்ட்ராய். ரொம்ப பர்டிகுலர். அவரால் சபிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், ஆசீர்வதிக்க முடியும். எல்லாமே அது உங்க கையில தான் இருக்கு. இது முதல்ல நம்ம பார்க்கிற ஒரு பாதுகாப்பு. சரி, மனுஷர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்கள ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 17வது அதிகாரம் அருமை. எல்லாமே வாட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. எரேமியா 17வது அதிகாரம் 5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயவளமாக கொண்டிருக்கிற கர்த்தரை விட்டு வில சபிக்கப்பட்டது. மனுஷர்களை நம்பி இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரர் உங்கள்கிட்ட வருவாங்க. வந்து நான் இப்படி ஒரு ஊழியம் பண்றேன், அப்படி ஒரு ஊழியம் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு காணிக்கை எதிர்பார்க்கறதுக்காக அவங்க ஒரு காரியம். அவங்க ஆண்டவரை பார்க்க மாட்டாங்க. அகஸ்ட் சரி ஆர் ஸ்டான்லி பிரதர் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னார். மனுஷர்களை நம்புறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எல்லாம் ஜெபம், ஒன்லி பிரேயர் தான். மனுஷர்கள்ட்ட எந்த ரிக்வெஸ்டும் வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு தடவை என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் கைனால தான் எழுதுவாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துபாயில இருந்து ஒருத்தர் வந்து இவருக்கு பிரதருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நான் ஒரு டைப்ரைட்டர் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன், நீங்க அதை வாங்கிக்கோங்க, எனக்கு காசெல்லாம் வேண்டாம், நான் துபாய் போறேன், இதை நான் என்ன செய்யணும் உங்க ஞாபகம் வச்சு கொடுத்தேன். அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் சொல்றாரு, இங்கதான் இங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய காப்பி டைப் பண்ணி, இப்ப ஜெராக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். இவர்களுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 6 கம்ப்யூட்டர் வந்த ஸ்டார்டிங்ல 6 கம்ப்யூட்டர் வேணும். இது என்ன செஞ்சாங்க, அவங்க மேகசின்ல வச்சு எல்லாத்தையும் அனுப்புறாங்க. மேகசின்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கம்ப்யூட்டர் தேவை, 6 கம்ப்யூட்டர் தேவைன்னு சொல்லி வந்தது. ஒரு 30 கம்ப்யூட்டருக்குள்ள ரூபாய் அங்கிருந்து எல்லாரும் அனுப்பிட்டாங்க. அவர் சொல்றாரு, அதுல இருந்து நாங்க ஜெபம் பண்றதெல்லாம் குறைச்சிட்டோம். இப்படி எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதான் பார்க்கணும். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவன் அவாந்திர வெளியிலே கரளையை போல செடியை போல நன்மை வருவதை காணாமல் வறட்சியா நடத்துது தங்கள் ஒவ்வொரு நடத்திருக்காங்க. ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கைப்படுற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டே நாட்டப்பட்டது. 8வது வசனம், கால்வாய் ஓரத்திலே தன் வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காண. உஷ்ணம் வரும், ஆனா அஃபெக்ட் பண்ணாது.
காணாமல் இலை பச்சையா இருந்து வருத்தமின்றி தப்பாமல் கண்டு இருக்கிற இதுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. ஆனா உன்னை நான் என்ன செய்துவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறோம். சரி, இது செழிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி போடுறாங்க ஆண்டவர். செழிக்குமா? எசேக்கியேல் 17வது அதிகாரம் 9வது. இது செழிக்குமா? இது பட்டு போகத்தக்கதாக ஒருவன் அதன் வேரை பிடுங்காமலும் அதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ, துளிர்த்து எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். துளிர்த்து எல்லா பட்டு போகும். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உறவு சரியில்லைப்பா. நீ மனுஷங்களை நம்பிட்டு இருக்கிற, மனுஷனை உன் புயபலமாக வச்சிருக்கிற, என்னை நீ பார்க்க மாட்டேங்கிற. அதனால இதெல்லாம் நடக்கும். இட் வில் டிஸ்ட்ராய். சரி, ஆண்டவர் ஒரு மரத்தை பார்த்து சபித்தார். வாசிப்போமா? மார்க் 11வது அதிகாரம் 19வது வசனம். சாயங்காலமான போது அவர் நகரத்திலே புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவளியாக போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போகிறதை கண்டார்கள். வேரோடு பட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தேடுறாரு. 13 வருஷம். அப்பொழுது இலையுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தை கண்டு ஏதாவது அகப்படுமான்னு வந்தார். அத்தி பல காலம் இல்லாதபடியினாலே, அத்தி பல காலம் இல்ல, ஆனாலும் ஆண்டவர் தேடுறார். ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். கதை பற்றி சொல்றது நின்று போச்சு. ஒருத்தனுக்கு மரண தண்டனை பிக்ஸ் பண்ணியாச்சு. ராஜா சொல்லிட்டாரு, நீ மறிக்க போகிறாய் அப்படின்னு சொல்லி. ராஜா சொல்ற, உனக்கு 2 உனக்கு தேவைகள் சொல்லு, ஆசை, கடைசி ஆசை 2 ஆசை சொல்லு, அதை நிறைவேற்றுவேன், அப்புறம் தான் நீ சாகணும் அப்படின்னு சொல்லி. இது டிசம்பர் மாசம் நடக்குது இந்த சம்பவம். நான் சொல்றான், ராஜா எனக்கு ஒரு மாம்பழம் வேணும், மல்கோவா கம்பளம் எனக்கு வேணும், அது ஒரு கூட நிறைய கொடுங்க, ஒரே நாளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதான் என் முதல் ஆசை. இவர் சொல்றாரு, இது டிசம்பர் மாசம் கிடைக்காதேப்பா, அதனால என்ன, காலம் வர வர வெயிட் பண்ணுங்க சரிட்டார். அந்த சம்மர் வருது, ஒரு கூட நிறைய கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. 2வது என்ன ஆசை அப்படின்னாரு. சொல்லியிருக்காங்க ராஜா, 2வது ஆசை ரொம்ப சின்ன ஆசை ராஜா, ஏன் கல்லறை உங்க கல்லறைக்கு அடுத்து தான் இருக்கணும் ராஜா அப்படின்ட்டான். ராஜாக்கு தலை சுத்து, அடப்பாவி, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாக போறியா அப்படின்ட்டு. இது ஒரு காமெடியான கதையா இருந்தாலும் அது ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. எவ்வளவு ஞானமாக அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க எங்க பாத்தீங்கன்னா, அது அத்தி பல காலம் இல்லாத அப்படின்னு. ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலங்கிறது தேவையில்லை, எப்பவுமே நீ எனக்கு கனி கொடுக்கணும். டைம் பார்த்தலாம் கிடையாது, கண்டினியூஸா 365 நாள் எனக்கு கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஆண்டவர் சபித்து விடுவார். சரி, காட்ஸ் பிளான், தேவ திட்டத்தை நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 58வது அதிகாரம் 16. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, டெய்லி உங்களை நடத்தணும், என்னை நடத்தணும், நடத்தி மகா வறட்சியான காலம் மகா வறட்சியா வரும், ஆனா அவர் ஆசீர்வதிப்பார். உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ள உட்கார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். 2வது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம். 31:4. சத்துரு என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31:4, இஸ்ரவேலின் கன்னிகையை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ மறுபடியும் மேல வாத்தியத்துடன் புறப்பட்டு செய்வாய், ஆனால் சத்துரு உன்னை தொட மாட்டான். சத்துரு என்ன செய்ய மாட்டான்? உன்னை தொட மாட்டான். 16. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுக. அவனிலும் பலத்தவனுடைய கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சத்துரு வருவான், வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க ஒரு சின்னதா ஒரு வணக்கம் போடு அப்படிங்கிறது, நீயும் ஆடு மாதிரி பின்னாடி போயிடுவேன். அதான் சொல்ற, பலத்தவனுடைய ஆட்சியவனே மீட்டுக் கொடு.
அது ஆண்டோடைய ஒரு ஸ்பெஷல் வல்லமை. எசேக்கியேல் 31வது அதிகாரம் 4-18 வரை, 31 4-18 வரை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது நீளமான காரியம். நீங்க ஒவ்வொரு வசனமா நீங்க வாசிச்சு பாருங்க, அப்பதான் அதனுடைய ஒரு ஆழமான காரியம். தேவதார் விருட்சங்கள் எல்லாம் இருக்குது. சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இது புதுசு கிடையாது. அந்த சங்கீதத்துல எத்தனையோ காரியங்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் எப்படி அதை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தன் நீர் காலத்திலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து. தன் காலத்திலே தன் கனினா எந்தெந்த டைம் என்னென்ன கொடுக்கணும் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இலையுதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறது வாய்க்கணும்னா ஆசீர்வாதம் அவரோட கூட இருப்பாங்க. கர்த்தரை நம்பி இந்த ஓட்டத்தை விடணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஹைட்ரோ ஒரு வார்த்தை மூலமாக ஆவியானவர் எங்களுக்கு போதித்த சத்தியத்திற்காக நன்றி ராஜா. மற்றும் ஐயா பின்னேஸ்வரை துதிக்கிறேன் ஐயா. இனியும் எங்களை வருஷம் தரத்த கொட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.